எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பலாப்பழம் வச்சு வாழை இலையில் ஒரு சுவையான அடை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பலாப்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் நீங்கள் அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய். இனி இதை நமக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழம், அதோட மிக்சரையும் இதில் ஆட் பண்ணி முதல்ல தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். இனி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன தான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் கை வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் கை வச்சு ஒரு தடவை கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். வாழையில் எடுத்துருக்குறேங்க. ஸோ நான் அதை இங்கே கார்ன் ஷேப்பில் அப்படி மடித்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு குச்சியால் இப்படி நான் சொருவி வச்சுருக்கிறேன். ஸோ மாவு லீக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி. உங்களுக்கு எந்த ஷேப் ஓகேவோ நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 டைப்பில் தான் பண்ண போகிறேன். இந்த கோன் மாதிரி இருக்கிற ஷேப்பில் நம்ம மாவு வச்சுட்டு ஒரு குச்சியால் இப்படி நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். இன்னொன்று இலையில் அடை மாதிரி இப்படி தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த 2 மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷம் குக் பண்ண விட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாழை இலை பலாப்பழத்தோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாங்க. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.